உன்னைய பார்த்துக்க ஓகேவா? மருத்துவமனை நோக்கி நம்ம போகிறோம். நம்ம தடுக்கும் போது நம்ம கீழே உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் அமைதியான முறையில் கோஷம் போடுறோம். கைதுனா ஒன்றும் பயம் இல்லை, வயசெல்லாம் வச்சுருக்காங்க. வேறு மண்டலத்து மதிய சாப்பாடு தான் வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லோரும் கடையெல்லாம் அடைச்சி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மிகப்பெரிய நல்ல முறையில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி. நம்ம அந்த அமைதியான போராட்டத்தை நடத்தணும். அப்போ அரசு கைது ஒரு பத்திரிகை வரும்போது அது முதலமைச்சர் கவனத்துக்கு போகும். சும்மா கிளம்பி போனால் முதலமைச்சர் வரைக்கும் போகாது. அதை வடிகட்டிடுவாங்க, இந்த ஐக்கிய வடிகட்டிடுவாங்க. ஆனால் கைது பண்ணப்பட்டார்கள் 20 பெண்கள் இருந்தாங்க, 100கணக்காக இந்த மாதிரி கோரிக்கைக்காக அது நிச்சயமாக மேலிட வரைக்கும் போகும். அது நமக்கு சாதகமாக இருக்கும். அதனால தான் நமக்கு அது சரிங்கிறோம். எனவே நம்ம அதிகமாக எதுவும் செஞ்சிடக்கூடாது. கோஷம் போட்டு உட்காந்து கோஷம் போடுவோம். அவங்க மார்காடு கூப்பிட்டா நம்ம நல்லா போகணும். மதிய கோட்டை போட்டு மத்தியானம் 3 மணிக்கு கூட்டி தூக்கிடுவோம். வேற ஒன்றும் கிடையாது. பேர் மட்டும் ஒரு வரிசையை வச்சுருக்காங்க. நம்ம மத்தியானம் தான் வரவிடுவோம். நான் வண்டி எடுக்க வர்றேன்ட்டு அவங்க அரெஸ்ட் பண்ண போகும்போது நீங்கள் வந்துடக்கூடாது, புரிந்துடக்கூடாது. நம்ம ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது, இது போதும். நம்ம ஒரு கோரிக்கைக்காக நியாயத்துக்காக நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம போராட்டத்தை பார்த்து அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன அறிக்கை வெளியிடுறாங்கன்னா, இந்த மாதிரி ரோட்டில் இறங்கி எங்களை மிரட்டுறாங்க. இதை போலீஸும் காவல்துறையும் அரசாங்கமும் இரும்பு கரம் கொண்டு அடக்கணுமா? யாரை? அவன் குற்றவாளியோ கைது கொண்டான அவன் சொல்கிறான், நம்மளை பார்த்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும், இவனை விடக்கூடாது. அதை நான் போட்டேன். நீ ஒரு சமூக விரோதி, ஒன்றே இரும்பு கரம் கொண்டு அடக்கணும், ரெண்டே நடக்கிற நீ பணத்தை வாங்கி தின்னுவிட்டு சமூக விரோதியாக இருக்கிற. உன்னை எதிர்த்து நாங்கள் போராடுவோம், இறுதி வரையில் நாங்கள் போராடுவோம். நாங்கள் மாநிலம் முழுக்க போராடுவோம். அதில் போட்டிருந்தேன். நீயே மாநிலம் முழுக்க போராடும் போது நாங்கள் இந்தியா முழுக்க போராடுவோம். எல்லா இடத்துலையும் எங்களுக்கு தங்க இருக்குது, இடம் எல்லா கட்சியும் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒன்றும் பயப்பட மாட்டோம். களத்துக்கு வர்ற சந்திக்க தயாரியா இறுதி வரையில் போராடுவோம். கைது பண்ண வரையில் போராட தொடரும்னு அறிவிச்சிருக்கோம். நம்ம எதிர்த்து தான் பண்ண பார்க்குறானே தவிர தன்னுடைய தவறு என்ன உணர மாட்டேங்கிறேன். தவறு நடந்து போச்சு, அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் பிள்ளைக்கு அதோட பாதுகாப்பு வாழ்க்கையெல்லாம் நம்ம போராட்டம் பண்ணதை ஒடுக்கணுமா? இரும்பு கரை வச்சு நடத்தணுமா? மாநிலம் முழுக்க அவங்களும் போராடுன்னு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. அவன் குற்றவாளியை போராடும் போது நியாயவாளியை நம்ம ஏன் போராடக்கூடாது? அவன் குற்றம் செஞ்ச தைரியமாக நான் போராட வைங்கிறேன். ஒன்றை விட எங்களால் போராட முடியும். நாங்கள் தரையில் இறங்கி உட்கார, நீ இறங்கி உட்கார எத்தனை நாங்கள் பார்ப்போம். அதனால் போன நேரத்தோட போராட்டம் நல்ல திசையில் போகுது. ஏஎஸ்சி நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதாவது சமூகமான எந்த ஒதுக்கீடுகளால் செய்ய முடியுமோ நாங்கள் செய்ய தயாரிக்கிறாங்க. இல்லைன்னா கூடும் போது 4 பேரை பார்த்துட்டு விட்டுருப்பாங்க. யாரும் 4 கூட விட மாட்டாங்க. ஆனால் கோரிக்கை நியாயமாக இருக்குது. இந்த கோரிக்கை எல்லாருடைய மனசையும் பாதிச்சிருக்கு. எனவே நம்மளுடைய போராட்டத்தை நம்ம வெற்றியாக நடத்துகிறோம், அமைதியான முறை நடத்துகிறோம். வேறு எதுவும் நம்ம பண்ணிடுவோம். நம்ம 10 நிமிஷம் அப்புறம் யாரும் வரணுமா? அடைத்து விட்டு விசாரணை தொழிலாளர்கள் மற்றும் பெருந்தெல்லாம் வந்திருக்கிறது பெருமையாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி. இந்த போராட்டம் வெற்றி அடையணும். வெற்றி அடைவதே நம்ம ஓய மாட்டோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தமிழக அரசு நிவாரணமும் நீதி வழங்கணும். அதுக்காக நம்ம முழுமூச்சா இறங்கியிருக்கோம். இந்த போராட்டத்தை வலுவாக செய்வோங்கிறத எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி. கொஞ்சம் பொறுங்க. எல்லாருக்கும் 10:30லேருந்து 11 மணி வரையும் சொல்லியிருக்கோம். 11 மணிக்கு ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல உட்காந்து வலுவாக கோஷத்தை எழுப்புவோம். அரசாங்கத்தின் காதுகளுக்கு நம்ம இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடைய கோரிக்கை போகிற வரையும் நம்ம ஓய மாட்டோம், தொடர்ந்து போராடுவோம். அதனால அனைவரும் வந்ததற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.